உண்மையே நம்பி இருக்கிறேன். வாயை திறந்து அறிக்கையிடுங்க. எனக்கு அடைக்கல நீங்க தான், எனக்கு எல்லாம் நீர் தான் ஐயா. நீர் சாரோனின் ரோஜா, நீர் பள்ளத்தாக்கின் லீலி, நீர் ஒரு நாளும் மாறாதவர், நீர் ஒரு நாளும் மாறாதவர் ஆண்டவரே. அவருடைய அன்பை ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க, அவருடைய அன்பை சந்தேகப்படாதீங்க. நம்முடைய சூழ்நிலையில வச்சு ஒரு நாள் அவருடைய அன்பை எடை போடாதீங்க. சகோதரனே சகோதரி, அவருடைய அன்பை அதை வச்சு எடை போடாதீங்க. அவர் ஏற்கனவே தம்முடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிச்சிட்டார். வேதம் சொல்லுகிறது, இவ்வளவா உலகத்திலே அன்பு கூர்ந்த தேவன் எப்படி அன்பு கூர்ந்தாராம், குமாரனையே தந்தாரு. 1000-10,000ங்களிலே சிறந்தவர், ஆத்தும நேசர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, நம்முடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவர். அவரை தந்து அன்பை நிரூபிச்சிட்டாரு. வேதம் சொல்லுகிறது, அவரையே தந்தவர் வேற எதை தராமல் இருப்பார். எல்லாம் வச்சிருக்கும் போதுமானவர். ஆமென். இன்னைக்கு தேவை நம்முடைய இருதயம் அவரை நோக்கி திருப்பப்படுறதுதான். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓ சன்னா உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, என் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே, துணையாளரே, என் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே, துணையாளரே, துணையாளரே, என் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. ஓ சன்னா உன்னத, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே, வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே, பரிகாரியே, என் பரிகாரியே, என் நோய்கள்
பரிகாரி நீர் ஆண்டவரே, என்னுடைய துணையாளர் நீர் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லணும், அவருடைய தழும்புகளாலே சுகமானோம். உங்களுடைய வேதனை நீங்க சுகமாயிருந்து சொன்னாரு. இயேசுவே என் பரிகாரியே, பரிகாரியே, என் பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த என் இயேசுவே. துணையாளரே, துணையாளரே, என் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. துணையாளரே, எல்லா சூழ்நிலையிலும் என் கூட வர்றவர் நீராண்டவரே. இந்த கர்த்தராகிய நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லி உடைய வலது கரத்தை நீர் நீட்டுவி. என்னுடைய வியாதி படுக்கல நீர் என்னை தூக்கி எடுக்கிறவர் ஐயா. எல்லா எதிர்ப்பான சூழ்நிலைகளிலும் கூட எனக்கு நீர் சுகத்தை தருவி, எனக்கு நீர் ஒத்தாசை செய்வீர் ஆண்டவரே. எந்தெந்த இடத்தெல்லாம் எனக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டதோ, எந்த இடத்துல நான் திகைத்து நிற்கிறேனோ, எந்த இடத்துல குறைபட்டு நிற்கிறேனோ, அங்கெல்லாம் நீர் உன்னதத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நீர் ஆதரிப்பி. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். இந்த மாதம் முழுவதும் எல்லாரும் சொல்லுங்க, ஓசன்னா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உன்னத தேவனே ஓசன்னா. எல்லாரும் ஆரவாரப்படுவோமா? தாவீதின் மைந்தனே ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, அழுதச்ச ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, அழுதச்ச ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர் இயேசுவே, ஆத்துமனேசரே, சிறந்தவரே, அழகுள்ளவர் நீ, சிறந்தவரே ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா. தாவீதின் மைந்தனே. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 13வது வசனம். மேத்யூ சாப்டர் 25 verse 13. வாசிப்போம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஜெபிப்போம். கிருபையில நல்ல ஆண்டவரே, நாங்கள் குறுத்தோலைகளை ஏந்தி தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று ஆர்ப்பரிக்க செய்தீர். அதை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக மாற்றினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த அந்த மகா பெரிய ரட்சிப்பை எங்கள் வாழ்க்கையிலே ருசிக்க கிருபை தந்தீரே, ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா எதிர் வல்லமைகள் முற்றிலுமாக மடங்கடிக்கப்படட்டும். எங்கள் வாழ்க்கையை இந்த வசனங்கள் ஆழ பதிய பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்யும். அதற்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, புல் உலர்ந்து பூ உதிரும், உடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. எங்கள் இதயங்களை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கட்டும். கர்த்தாவே, உடைய சிங்காசனத்திலிருந்து வார்த்தை துணிக்க உதவி செய்யும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். வார்த்தைகளை விளக்கி சொல்ல தேவையான கிருபையில் அடியனுக்கு தருவீராக. பரிசுத்தரே, உடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கைகளுக்காக நன்றி. அவர்கள் அறிக்கையிட்டதின்படி அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியை செய்யும். எங்கள் வாழ்க்கையில் எங்களை காண்கிறவர்கள் நாங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தாவே, உடைய கிருபைகளும் இரக்கமும் நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில பெருக செய்யும்.
துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுத்து மீட்பர் இயேசு நாமத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, மணவாளனை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். Be ready to meet your bridegroom. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு, அந்த சம்பவத்தை தான் தியானிக்கணும். அதுதான் நம்ம தியானிக்கவும் போகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் அவர் பிறந்த பொழுது தம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றி முடிக்கிற நாட்களிலே இதை போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் எருசலேம் நகரத்திற்குள்ளாக வெற்றி பவனியாக சென்றதை இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கிறோம். கவனிங்க, இன்னைக்கு நிறைய வசனங்கள் பார்க்கணும். யாருடைய கவனம் எங்குமே சிதறிடக்கூடாது. நான் சொல்கிறக்கு ஆண்டவர் எனக்கு கிருபையில தரணும். நீங்கள் கவனித்து உங்கள் மனசில் எழுதிக்கிற கர்த்தர் உங்களுக்கும் கிருபையிலே தரணும். ஏன்னா அந்தந்த சீசனில் அதை தியானிச்சாதான், இல்லைன்னா நமக்கு நேரம் இல்லை. இந்த ஓசன்னா பவனி எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 21வது அதிகாரத்தில் தொடங்குது. நம்ம பொதுவாகவே அதை தொடர்ந்து வருகிற சம்பவங்கள், அதை தான் இதற்கு முந்தைய வருடங்கள்லாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் கூட பாருங்க, ஆண்டவர் இயேசு வெற்றி பவனியாய் போனார். அதை தொடர்ந்து அவர் சொன்ன ஊமைகளாகட்டும் சம்பவங்களாகட்டும் இதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். 21வது அதிகாரத்தில் தொடங்குகிற இந்த சம்பவம், ஆண்டவர் இயேசு கழுதையின் மேலே ஏறி எருசலேமுக்குள் அவர் வெற்றி பவனியாக பிரவேசிக்கிறார். கழுதை என்பது நீங்களாம் நினைக்கிற மாதிரி தாழ்மை அப்படின்லாம் நீங்கள் ரொம்பலாம் நினச்சிக்க வேண்டாம். அன்றைக்கு கழுதை என்பது ராஜாக்கள் போகிற வாகனம். நீங்கள் நியாயாதிபதிகளில் வாசிச்சிங்கனாலும் சரி, ஏன் தாவீது ராஜாவே தன்னுடைய குமாரனாகிய சாலோமோனை என்னுடைய கழுதையின் மேலே தான் நீங்கள் ஏற்றிட்டு போங்க அப்படின்றாரு. கழுதை என்பது ராஜாக்களுடைய வாகனம். குதிரை என்பது அவங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஏன்னு சொன்னோன்னா, ஆண்டவர் சாலமோனுக்கிட்ட நீ குதிரை வாங்குறதுக்கு எகிப்துக்கு போவதுன்னு சொன்னார். ஆனால் அவன் போய் மாட்டிக்கிட்டான். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம எத்தனையோ மாதிரி பார்த்துருக்கோம். சில பேர் என்ன புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அன்றைக்கு குதிரை வாங்குறதுக்கு எகிப்துக்கு கூட நீ போகக்கூடாது அப்படின்னாரு. இஸ்ரவேலர்களுக்கு கட்டளை. அதை மீறி போய் தான் மாட்டிக்கிட்டான். யாரு? சாலமோன் ராஜா. இப்போ ஆண்டவர் கழுதையின் மேலே ஏறி அவர் ராஜாவாக பவனி வருகிறார். ஆண்டவர் இயேசு இப்போ கழுதையின் மேலே பவனியா வர்றாரு. வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் ரோமர்கள் உலகமெல்லாம் ஆட்சி செய்த நாட்கள். எருசலேமும் யூதர்களும் கூட அவர்கள் ரோம பேரரசனுடைய ஆட்சியின் கீழாகத்தான் இருக்கிறாங்க. இந்த ரோம பேரரசுகளுக்கு ராஜாவினுடைய வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரை. நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா புரியல? அது ரோம மன்னனாக இருக்கட்டும், ரோம தளபதிகளாக இருக்கட்டும், அவர்கள் போய் ஒரு யுத்தத்தை ஜெயிச்சுட்டு உள்ள வரும் பொழுது அவருக்கு மேலே அப்படி எல்லாம் நகரத்தாரே நின்று பூவை தெளிப்பாங்க. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனாக நான் சொல்கிறேன். 25வது அதிகாரத்துக்கு பின்னால் வரணும். ஒரு ராஜா உள்ள போகும் பொழுது அல்லது யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வரும் பொழுது அடிமைகள் எல்லாம் பின்னால் பிடிச்சிட்டு வரும் பொழுது அவங்க அப்படி மலர் தூவி வரவேற்பாங்க. ரோம பெண்கள்லாம் அப்படி மலர் தூவி வரவேற்பாங்க. அது ஆண்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும். அப்படி நகரமே பூ வாசனை. அந்த தளபதிகளோ மன்னனோ நடந்து போகிற இடம். இந்த பூ வாசனை இருக்குது பாருங்க. இந்த பூ வாசனை வெற்றி பெற்ற தளபதிகளுக்கு அது அது ஸ்வீட் ஸ்மெல்லிங். அது ரொம்ப இனிமையான வாசனை. இதே வாசனை பின்னால் அடிமைகளாக வர்றான் பாருங்க, அவனுக்கு மரண வாசனை. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரே ஸ்மெல்லுங்க, ஒரே பூ வாசனை தான். ரோஜா பூவோ எந்த பூவோன்னு நினச்சிங்க, ஒரே பூ. இந்த தளபதிகளுக்கும் மன்னனுக்கும் அது பார்த்தீங்கன்னா ஜீவ வாசனை. பின்னால் வர்றான் பாருங்க அடிமைகள். எனக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவானேன்னு தெரியாது. இனிமேல் வந்தால் அவங்க அடிமையாக தான் வாழணும். இது மரண வாசனை. இது சொல்லணும்னு வரல, இந்த பேக்ரவுண்டு சொன்னதுனால இதெல்லாம் சொல்லிடுறேன். மரண வாசனை. அதனால தான் பவுல் எழுதுறாரு, ரட்சிக்கப்படுவர்களுக்கு நாங்கள் ஜீவ வாசனையாக இருக்கிறோம், கெட்டு போகிறவர்களுக்கு நாங்கள் மரண வாசனையாக இருக்கிறோன்றார். ஆண்டவர் இயேசுனுடைய வெற்றி பவுனு கூட அப்படி தான். நமக்கெல்லாம் ஜீவ வாசனை. நமக்கு ஜீவ வாசனை. ஓசனா பாடி குருத்தோலையை கையில் பிடிக்கும் பொழுது நமக்கெல்லாம் ஜீவ வாசனை. இதை ரோட்டில் போனீங்கன்னா 4 பேருக்கு அப்படியே வயிறும் வாயெல்லாம் எரியும். அவனுக்கு மரண வாசனை. அவனுக்கு அது மரண ஓலம். உண்மை தானே? உண்மையா இல்லையா? எல்லா தெருவுலையும் நல்ல பெரிய பெரிய அந்த குழாய் ஸ்பீக்கரை கட்டி காலையில் காச்சா மொச்சா மொச்சான்னு சத்திட்டே இருக்கும். மத்தியானம் 3 மணிக்கு அப்போ தான் கணசந்து பார்த்தினா கிலோ 20 ரூபா 30 ரூபான்னு அப்படியே அந்த பெரிய மெகாஃபோனை வச்சுட்டு வந்துடுவாங்க.
தக்காளி கிலோ 20 ரூபா. அவன் வீட்டுக்குள்ள காதுல வந்து கிளியும். ஒரு பய ஒன்றுமே சொல்ல மாட்டான், ஒருத்தன் சொல்ல மாட்டான். நீங்க சும்மா ரோட்ல ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க, பிள்ளை படிக்குது, வாய் மூடு. ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு போங்க, நீங்க இருக்கிற இடத்துல காலையிலேருந்து கத்திரிக்காய் வெங்காயம்லாம் வித்துட்டு வந்துட்டே தான் இருப்பான், ஒரு பய பேச மாட்டான். ஆனால் நீங்கள் சும்மா நின்று ஏசு நல்லவர் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசு நல்லவருங்க, உங்களை நேசிக்கிற, பாவத்திலிருந்து ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா, வாயமூடு, பிள்ளைங்கள்லாம் படிக்குது. ஏன்னா நாங்களாம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் படிக்குது, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னுவான். ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? இது ஜீவ வாசனை நமக்கு, அவனுக்கு அது மரண வாசனை. சிம்பிள். கவனிங்க, இப்போ ஆண்டவர் இயேசு கழுதையின் மேலே ஏறி போகிறார். இப்போ ரோமர்கள்லாம் ஒரு மாதிரி வேடிக்கையாக பார்த்துருப்பாங்க. என்ன பார்த்துருப்பாங்க அப்படின்னா, இது என்னடா வினோதமாக இருக்குது, இவங்கெல்லாம் ராஜா ராஜான்னு சொல்கிறாங்க, நம்ம ராஜாலாம் குதிரையில் போகும்பொழுது இந்த ராஜா கழுதையில போகிறாரு. சகரியா 9:9 வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இது இன்ட்ரோடக்ஷனாக தான் சொல்கிறேன், நம்ம செய்திக்குள்ளே போயிடலாம். சகரியா 9:9 நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பர்டிகுலர் சம்பவத்தை, கழுதையின் மேலே ஏறி அந்த குருத்தொலி ஞாயிற்றுல வெற்றி பவனியா போனார்ல, இது சகரியா தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எப்படி கவனிங்க, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அடுத்ததை கவனிங்க, அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். முதல்ல இந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் அவர் நீதியுள்ளவர். அவர் நீதியுள்ளவர், அதன் பிறகுதான் ரட்சிக்கிறவர், அதன் பிறகுதான் அவர் தாழ்மையுள்ளவர். நம்முடைய தாழ்மையை காண்பிக்கும்படி அந்த பீரியடில் எல்லா ராஜாக்கள் குதிரையில் ஏறி வருகிற அந்த நாட்களில் இவர் கழுதையின் மேலே ஏறி வந்தார். ஆனால் அவருடைய முதலாவது குணலட்சணமாக இங்க சகரியா 9:9 அவர் குறிப்பிடுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் நீதியுள்ளவர். ராஜா நீதியுள்ளவர். பாருங்க, இப்போ 21வது அதிகாரத்தில் பவுனே வந்துட்டார. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. நான் ஒரு வார்த்தை கூட தேவையில்லாமல் இந்த இடத்துலையும் பயன்படுத்தலை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் காரணம் உண்டு, நான் உங்களுக்கு பின்னால் விளக்குறேன். இப்போ 21வது அதிகாரத்தில் ஊமையாக பேசுறார், 20வது அதிகாரத்திலும் பேசுறாரு, 21வது அதிகாரத்தில் பேசுறாரு, 22வது அதிகாரத்தில் பேசுறாரு. இவைகள் எல்லாம் அவர் தம்முடைய வருகை குறித்து அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறார். எப்படி, எந்த வருகை? அவர் முதலாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் பாருங்க, அதையும் அப்படி பேசுறாரு. திரும்ப வர போறாரு பாருங்க, அதையும் அப்படி பேசிக்கிட்டே வர்றாரு. இது வேதத்தை வாசிக்கும் பொழுது எப்போ அது நிறைவேறிச்சு, எப்போ எது நிறைவேற வேண்டி இருக்குன்றதை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். இவர்கள் நீர் ராஜா, நீர் வாரும், எங்களை ரட்சியும் என்று சொல்லி யாருக்காக காத்திருந்தார்களோ, யாரை அவர்கள் புகழ்ந்து துதித்தார்களோ, அவரையே கொலை செய்கிற நேரம் வந்துச்சு. கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க, யார இன்வைட் பண்ணாங்களோ, வாரம் எங்களை ரட்சியும், தாவீதின் குமாரனை எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவரை இன்வைட் பண்ணார்களோ, அவர்களையே அவர்கள் கொலை செய்யும் வேலை வந்தது. நேற்று ரொம்ப நேரம் உட்காந்து தியானிச்சுட்டு இருந்தேன். இந்த நீதியுள்ளவர்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு தெரியுமில்ல, உன்னுடைய ராஜா நீதியுள்ளவர். கவனிங்க, ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அப்படி வாங்கலாம் பார்ப்போம். மத்தேயு 23வது அதிகாரம் வாங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு பாருங்க, நீதியுள்ள ராஜா அவர். இன்னைக்கு நிறைய பேசணும். இன்னைக்கு இது மட்டும் எவ்வளவு நேரம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம தியானிச்சுப்போம். அப்படி 23வது அதிகாரத்திற்கு வாங்க. இதெல்லாம் குருத்தோலை பவனியும் தொடர்ந்து நடக்கிற சம்பவங்கள், அதனால தான் நம்ம இதை தியானிக்க வேண்டியது அவசியம். இப்போ 23வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 29ல இருந்து ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரார். வரும்பொழுது, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்க தரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்க தரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்க தரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். 32 கவனிங்க, ரொம்ப பயங்கரமா இருக்குது. அவர் சொல்றாரு, நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை நிறைவேற்றுங்கள். அக்கிரமத்தை நிறைவேற்றி முடி. யாருக்கு தெரியுமா சொன்னாரு? கவனிங்க, எவர்கள் தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்பட்டார்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் குருத்தொலை தொடர்ந்து வர்ற சம்பவம். கவனிங்க, சொல்றாரு,
உன்னுடைய அக்கிரம அளவை நிறைவேற்று. நீலாம் என்ன செய்யற? பரிசெய்யற, வேத பாரகரே, நீங்களாம் என்ன திரும்ப சொல்றீங்க? ஐயோ, எங்கள் பிதாக்கள் தீர்க்கதரிசிகள்லாம் கொன்னாங்க, அவங்க நீதிமான்கள்லாம் கொலை செஞ்சாங்க, அவங்க கல்லறையெல்லாம் டெக்கரேட் பண்ணி அதுக்கு பளிங்கு ஸ்டோனு போட்டு எல்லாம் பண்ணிட்டு, நாங்களாம் இருந்திருந்தா நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம், எங்கள் பிதாக்களை போல நாங்கள் செஞ்சிருக்க மாட்டோம், கொலை பண்ணியிருக்க மாட்டோம். நீயே உன் வாயில சொல்றல்ல, இப்போ நீ தான் அவனுக்கு சந்ததின்னு ஒத்துக்கிட்ட, பண்ணு பண்ணு ஆண்டவர் சொல்றாரு. யார்கிட்ட தெரியுமா சொன்னாரு? யார்கிட்ட தெரியுமா சொன்னாரு? தேவ ஜனங்கள்கிட்ட சொன்னார். அக்கிரமத்தை நிறைவேற்றா இன்னும் கொஞ்சம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், அக்கிரமம் நிறைவாகாமல் தேவன் எவன் தலையிலையும் கையை வைக்கவே மாட்டாரு, அவன் புறஜாதியானாகவே இருந்தாலும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும் பொழுது சொல்றாரு, எப்பா உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்துல 400 வருஷம் அடிமைப்பட்டிருக்கும், நான் மறுபடியும் இந்த கானானு இருக்கிற தேசத்துக்கு அவங்கள கொண்டு வருவேன். இப்ப கொண்டு வர முடியாதா ஆண்டவரே? நீ ஒருவேளை என்கிட்ட கேட்டாலும் கேட்கலாம். இது இல்ல, அது பின்னால் உள்ள அந்த 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 இன்டென்ஷன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப நீ ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவரை என்ன நீர் கொண்டு வரக்கூடாதா? இப்பவே கொண்டு வரக்கூடாதா? ஏன் ஆண்டவரை 400 வருஷம்? ஆண்டவர் சொல்றாரு, எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. இந்த வசனத்தை வாசிங்க, ஜெனிசிஸ் 15:16. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். நல்லா கவனிங்க, ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாகவில்லை. இந்த தேசத்தில் இருக்கிறான்ல, இவன் அக்கிரமம் நிறைவேறனா தான் இவனை அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு நான் ஒன்ன உள்ள கொண்டு வர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எமோரியர்கள் தேவனுடைய மந்தைக்கு வெளியே இருந்தவங்க. அவனுக்கே ஆண்டவர் சொல்றாரு, அவன் அக்கிரமம் நிறைவாகட்டும், அது வரைக்கும் நான் விட்டுக்கிட்டே இருக்கிறேன். சில பேர் பாருங்களேன், ஆண்டவர் தேசத்தில் இருக்கட்டும், உலகத்தில் இருக்கட்டும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கட்டும், விட்டுக்கிட்டே இருப்பார், விட்டுக்கிட்டே இருப்பார். நீங்கள் நானும் கேட்போம், ஆண்டவர் இந்த ஆட்டம் போடுறான், ஆண்டவரை ஏன் ஆண்டவரை விட்டுட்டு இருக்கிறீர்? கர்த்தர் சொல்லுவாரு, விட்டுரு, இப்பதான் 99.9ல வந்திருக்கிறான், இன்னும் 0.1 அவன் கை வைக்கட்டும், நான் தட்டிறேன்னு. அப்படித்தானே அர்த்தம்? அர்த்தம் அப்படித்தானே? இப்ப ஆண்டவர் இதே வார்த்தைய தேவ பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய இஸ்ரவேலர்கிட்ட பயன்படுத்தினார். அதுதான் பெரிய டேஞ்சர். அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், உன்னுடைய ராஜா நீதியுள்ளவர். அவன் அவிசுவாசிக்கு எந்த தராசை கையிலே வைத்திருக்கிறாரோ அதே தராசை தான் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கும் நாளொன்றில் அவர் தூக்கி பிடிப்பார். பிரதர், மறந்துடாதீங்க. இப்போ வாங்க 23வது அதிகாரம் மத்தேயுக்கு வாங்க. அவர் சொல்றாரு, நீ தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள்லாம் உங்கள் பிதாக்கள் கொலை செஞ்சாங்கல்ல, நீயும் பண்ணிக்கிட்டே இரு. அவர் சொல்றாரு, நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள், செய். சொல்லிட்டு தான் பின்னால வந்து எருசலேமை பார்த்து அப்படியே அழுறாரு. 37வது வசனம், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனசே இல்லாம போயிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, இதோ உன்னுடைய வீடு பாழாக்கி விடப்படும், போ அப்படின்ட்டார். உங்களுக்கு தெரியும்ல, அவர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள். அதன் பிறகு சீடர்களை இயேசுவை பின்பற்றின எத்தனையோ பேரை கொலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ரோமன்க கொலை செஞ்சதை விட்டுருங்க, யூதர்களும் கொலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டா கிபி 70வது ஆண்டிலே தீத்துராயன் வந்தான், மொத்த எருசலேமை அழிச்சான், இஸ்ரவேலர்களை வெட்டி சாச்சான், எல்லா இடத்துலையும் சிதறடிக்க ஆரம்பிச்சிட்டான். பிரதர், நல்லா கவனிங்க, உன்னுடைய ராஜா நீதி உள்ளவர். கழுதின் மேல ஏறி வர்ற தெரியுமில்ல ராஜா, அவர் நீதி உள்ளவர். இந்த ஒரு நோட்டோட தான் ஆண்டவர் 25வது அதிகாரத்திற்கு இந்த 10 கன்னிகைகள் விஷயத்திலும் வர்றாரு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். 2000 வருஷத்திற்கு முன்பதாக ராஜா வந்தார். அவர் சாந்த குணமுள்ளவராக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி இடத்திற்கு வருகிறார். இந்த ராஜாவை அவர் ராஜா என்று தெரிந்திருந்தும், இப்படி ஒருத்தர் வரணும்னு அவர்கள் அத்தனை ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்தோம், அவர் வந்த பொழுது எவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவர்கள் அவரை அங்கீகரித்திருக்க வேண்டுமோ, அவர்கள் அவரை புறம்பே தள்ளினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர் உடையவர்களோ, கவனிங்க, அல்லது அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் என்ன ஆண்டவரே,
நீங்க பாருங்க, அந்த இஸ்ரவேலர்கள் அன்னைக்கு எப்படி அவரை புறக்கணித்தார்களோ, இன்றைக்கு 1000 செய்தி கேட்கிறோம். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஒரு சந்தேகமும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் அவருடைய வருகை குறித்து 1500 இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. பைபிள் ஸ்காலர் சொல்றான். புதிய ஏற்பாட்டில் 300 இடங்கள், ஒவ்வொரு 25 வசனங்களுக்கும் ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டிலே இயேசுனுடைய வருகை குறித்து பேசி கொண்டிருக்கிறது. திட்டமும் தெளிவாக நான் சொல்றேன், அவருடைய வருகை எந்த நேரத்திலும், நான் சொல்றேன் இந்த வருஷத்துக்குள்ள கூட இருக்கலாம். பிரதர் இந்த வருஷத்துல தான் இருக்குன்னு சொன்னாலும் நீங்க சொல்லிட போறீங்க. நான் அப்படி சொல்லலை. என்னுடைய எதிர்பார்ப்பு, நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த வேலையில கூட அவர் வரலாம். கரங்களொருத்தர் அலையில சொல்லுவோமா? இதெல்லாம் தான் அப்படி பேசிக்கிட்டே வரார். கவனிங்க, எந்த ஜனம் என்னை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமோ, எந்த ஜனம் அது ஆயத்தமாக இருந்திருக்கணுமோ, எந்த ஜனம் வார்த்தையை கேட்டு கேட்டு செய்திகள் எல்லாம் கேட்டு கேட்டு மேசியா வரார் மேசியா வராருன்னு சொல்லி வாய்கிலேயே பேசிட்டு இருந்துச்சோ, அந்த ஜனம் நான் வரும் பொழுது என்னை புறக்கணிக்கிறது போல, அப்படி புதிய ஏற்பாட்டுக்கு இப்போ வருவோம். உள்ள 1000 செய்திகளை கேட்டாலும் வருகையை அப்படி நிராகரிக்கிற கூட்டம், அல்லது வருகையை நிராகரிக்கிற விசுவாசி, அல்லது வருகையை புறக்கணிக்கிற சபைகள் உண்டு. அதை பேசிக்கிட்டே வரும் பொழுது தான் 25வது அதிகாரத்தில் இந்த கன்னிகைகளை பற்றி பேசுகிறார். நம்ம நிறைய முறை இந்த 25வது அதிகாரத்தை தியானிச்சிட்டோம். என்னன்னா என்ன, அந்த விளக்கு தண்டன்ற என்ன, தீவட்டினே போட்டிருக்கிறார் ஆண்டவர் இந்த இடத்துல. தீவட்டின்றது என்ன, உயரமாக எழுதக்கூடியது. அதில் எண்ணெயை எவ்ரி 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை எண்ணெயை ஊற்றணும். கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்லா தெரியும், தீப்பந்தத்தை கொளுத்திட்டு போவாங்க. இங்கே ஒரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லும் பொழுது சொல்லுது, அவர்கள் விளக்குனே போட்டிருக்கு, விளக்கிலே எண்ணெயை எடுத்து கொண்டார்கள். தமிழில் பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்து கொண்டு போனார்கள்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம நிறைய முறை தியானிச்சிட்டோம். மறுபடியும் எப்போ பிரதர்ன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் பழைய செய்தி எதனா இருக்கும், அங்கே போய் நீங்கள் பார்த்துக்குங்க, கேட்டுக்குங்க. இன்னைக்கு நம்ம அந்த கோணத்தில் போக போகிறது இல்லை. இங்கே ஆண்டவர் இந்த 25வது அதிகாரம் புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகளை குறித்து பேசும்பொழுது என்ன தெரியுமா பேசுறாரு? மணவாளன் அல்லது கல்யாண விருந்திற்கு அல்லது மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அவர் அன்னைக்கு கழுது மேலே வந்தார். இந்த உலகத்திற்கு அவர் எப்படி தம்மை வெளிப்படுத்த போறார் அதையும் சொல்லிடணும்ல. ரோமர்கள் அன்னைக்கு என்னடா இது கழுது மேலே ராஜா போறாரு அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். இந்த ராஜாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து தொடங்குறதா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்திற்கு வாங்க. ரெவலேஷன் சாப்டர் 19 11 இருந்து. ரெவலேஷன் சாப்டர் 19 from verse 11 நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கு என்று வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. கரங்கள் ஒருத்தி சத்தமுறை அலையிலே சொல்லுவோமா? இந்த மகிமை பொருந்தினவர் இந்த உலகம் பார்க்கும். இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்து தான் ஆகும். அவன் விரும்புறானோ இல்லையோ, மறுபடியும் சொல்றேன், இந்த இயேசுவை எதிர்த்து நிற்கிறவன் அவர் மகிமையில வரும்பொழுது அவன் அறியாமலே முழங்கால்கள்லாம் தள்ளாடும், விழுவான். பிசாசும் விழுவான். மறுபடியும் சொல்றேன், பிசாசும் சொல்லுவான். அவன் விரும்பாமலே சொல்லுவான், ஆனா சொல்லித்தான் தரணும், ஜீசஸ் இஸ் லார்ட். அந்த நாள் சமீபமா இருக்கு. எல்லாரும் கரம் கொடுத்து சத்தமா சொல்லுவோமா? பாருங்க, இந்த 19வது அதிகாரத்தில் அவருடைய வருகை வெள்ளை குதிரை மேல ஏறி வர்றாரு போட்டிருக்கல, அதுக்கு முந்தின வசனங்கள் அப்படி கொஞ்சம் வாசிங்க. அதனாலதான் நான் இந்த கண்ணீர் விஷயத்தை பேசும்பொழுது நான் அங்கிருந்து வந்தேன். உங்களுக்கு எங்க தெரியுமா அப்படி தொடங்குது? 19வது அதிகாரம் 9வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி,
ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். கரங்குழுத்து சத்தம் ரலில சொல்லுவோமா? அவர் சொல்றார், இந்த மகிமை இயேசுவை மகிமை பொருந்தினவராக காட்டும் பொழுது அங்க என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள்னு எழுது. இப்போ இந்த கல்யாண விருந்து அதற்கு எப்படி ஆயத்தமாகணும், அல்லது அது விருந்துன்னு ஒன்று உண்டுன்னு தெரிஞ்சும் கூட கைவிடப்பட்ட நிலைமையில தேவ பிள்ளைகள் என்று தங்களை அழைச்சு கொள்றவங்க போயிடுவாங்களே, இதை குறித்து தான் ஆண்டவர் அப்படி 25வது அதிகாரம் வரைக்கும் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வர்றார். 21வது அதிகாரத்தில் பேச தொடங்கினது அந்த வாரம் ஃபுல்லாக பேச்சு அவருடைய பேச்சாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு 26வது அதிகாரம் எடுங்க பார்ப்போம். மத்தேயு 26வது அதிகாரம். நம்ம செய்திக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோடக்ஷனுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. 26வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. ஆமாம், 25வது அதிகாரம்லாம் அப்போ அன்னைக்கு தான் பேசிட்டு இருக்கிறார். இப்போ 26:2 பாருங்க. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். அப்போ நான் நினைக்கிறது செவ்வாய்க்கிழமை பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தியானிக்க போகிறத அதே வீக்கில் தானே. 2 நாளைக்கு பின்பு மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார். மாண்டி டேஸ்ட் அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்படுறார். அப்போ இப்போ இந்த கன்னியர் விஷயத்தை எப்போ பேசியிருப்பார்? செவ்வாய்க்கிழமை பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமாம், அதான் கணக்கு. நாம் இந்த ஹோலி வீக்கில் உள்ளதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ 25வது அதிகாரத்தில் அவர் சொல்கிற காரியத்தை கவனிங்க. இப்போ வாங்க, இதில் பெரியது என்னன்னு கேட்டிங்கன்னா 24வது அதிகாரத்தில் கவனிங்க. 24வது அதிகாரத்தில் இயேசுனுடைய வருகைக்கு முன்பதாக என்னெல்லாம் நடக்கும்னு பேசுகிறார். எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியர் அது. 24வது அதிகாரம் தான். மத்திய 24 அதிகாரத்தில் தம்முடைய வருகைக்கு முன்பு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் பேசிக்கிட்டே வர்றாரு. அப்படி 24:42 இருப்பாங்க பார்ப்போம். 24:42 சொல்றாரு, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். 44வது வசனத்தில், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாகிருங்கள். அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு தான் 25வது அதிகாரம் எப்படி திரும்ப தொடங்குது. இங்கிலீஷில் எப்படி தொடங்குதுன்னு எனக்கு தெரியல, தமிழில் அப்பொழுது. இயேசு சீக்கிரமாக வரப்போறான்னு விசுவாசிக்கிறவங்களாம் கரங்கொடுத்துட்டு அலையில சொல்லுங்க. அப்பொழுது 25வது அதிகாரம் அப்படி தான் தொடங்குது. அவர் சொல்றார், வரப்போறேன், எல்லாரும் விழித்திருங்கள், வரப்போறேன், நீங்க ஆயத்தமாயிருங்கன்னு பேசிட்டு அப்பொழுதுன்னு இந்த சம்பவத்தை சொல்றாரு பாருங்க. அதனால தான் இதை கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எத்தனையோ ஊமைகள் ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறார். ஆனால் மற்ற ஊமைகளோடு கம்பேர் பண்ணும் பொழுது இந்த 25வது அதிகாரத்தில் இந்த 10 கன்னியரை குறித்து பேசுறாரு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. நமக்கு அதெல்லாம் படித்த உடனே எப்படி விபிஎஸ்ல ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஆண்டவரே ஆண்டவரே கதவை திறங்க, நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம், கதவை திறங்க. இப்படிலாம் போய் பாடவும் முடியாது. வேதம் சொல்லுகிறது அது மப்பும் மந்தாரமான நாள், அது பயங்கரமான நாள். கர்த்தருடைய நாளை சகிக்கிறவன் யாரு? கர்த்தருடைய நாளுக்கு முன்பாக நிற்கிறவன் யாரு? அது பயங்கரமான நாள். அந்த பயங்கரமா நினைச்சு இதை படிங்க, புரியும். நம்முடைய வாழ்க்கையில உணர்வு வரும் பாருங்க. இப்ப 25வது அதிகாரத்தில் அவர் போட்டிருக்குது, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்களுடைய தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும். அப்படி சொல்றார். நம்ம எல்லாருக்கும் வேகமா சொல்லிடுறேன். 10 கன்னியர்கள், இதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், மற்ற 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவர்கள் இந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க? தீவெட்டி அடிச்சுக்கிட்டாங்க, அல்லது லேம்பை எடுத்துக்கிட்டாங்க, விளக்கை எடுத்துக்கிட்டாங்க, எண்ணெய் எடுக்கல. புத்தி உள்ளவர்கள் விளக்கையும் எடுத்துக்கிட்டாங்க, எண்ணெய் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நாட்களில் ஒரு கல்யாணம்னா எப்படி நடக்கும்? மணமகன் வருவார், பொண்ணு பார்த்து பேசுவார். இஸ்ரவேலர்களுக்கு பொதுவாக 1 வாரம் வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்குமா. இந்த 1 வாரம் நடக்கிற கல்யாணத்தில் மாப்பிள்ளை முதல்ல வருவார். வந்து பொண்ணை பார்த்துட்டு பொண்ணுக்கு முதல்ல அவர் டவுரு கொடுப்பார். எல்லாரும் ஒரு அல்லையில சொல்லுங்க. பொண்ணை பெற்றவங்க வாயிலிருந்து அல்லையிலையோ வருது, பையனை பெற்றவங்க வாயிலிருந்து அல்லையிலையோ வரவே இல்லை பாரு. கவனிங்க, மாப்பிள்ளை பொண்ணுக்கு டவுரி கொடுப்பாரு, கொடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவார். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 வாரம் ஃபங்க்ஷனு, நான் எந்த நேரத்தினாலும் வருவேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட அது மோரை அப்படி போயிடுவார். நம்முடைய ரட்சகரும் அதே மாதிரி தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். பொண்ணு அவருக்கு ஒரு விதத்திலும் சூட்டே ஆகலை. சார்லஸ் ஸ்பர்ஜன் சொன்னார், நல்ல வேலை ஆண்டவர் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்க முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு. பிறந்துக்கிருந்து வெளியே வந்த பிறகு என்ன பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க மாட்டார்.
உண்மைதானே? உண்மையில சொல்லுங்க பாப்பா. என்னையே தெரிஞ்சிருக்க மாட்டார். யாரும் தெரிஞ்சிருப்பாரோ இல்லையே, என்னையே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கவே மாட்டார். இந்த மணமகன் வந்தாரு, வந்து அப்படியே பார்த்தாரு. பொண்ணு எப்படிப்பா இருக்குது? கருப்பா தான் இருக்குது. பொண்ணு கூரே கிடையாது, பொண்ணு குணமே கிடையாது, அது எதிராளி. அது சரி போ, நான் உன்னை கெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன தெரியுமா கிஃப்டை கொடுத்தாரு? கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அழிந்து போகிற வெள்ளியினாலே பொண்ணுனால மீட்கப்படல, அழிவில்லாத தேவ ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளக்கரையும் செலுத்திட்டு அதுக்கு அச்சாரமா பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்துட்டு என்ன பண்ணார்? நான் போறேன், சீக்கிரத்தில் நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். எல்லாரும் கரங்குறத்துறாலே சொல்லுங்க. அவருடைய வருகை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதற்கு நாம எப்படி ஆயத்தமாக போறோம்? இப்போ இந்த 10 கன்னியரையும் அவன் மணவாட்டின்னு சொல்லலாம். ஆண்டவர் அந்த ஊமை சொன்னதனுடைய முக்கிய காரியம் மணவாட்டினே பேசல, மணவாட்டின்னு பேசல. அவர்கள் மணவாட்டிக்கு தோழிகளாக இருந்தவர்கள். ஆனால் இங்க ஆண்டவர் பேசுறது என்ன? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். மணவாளனோடு கூட அறையிலே பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த இடத்துல ஆண்டவர் வலியுறுத்துறது, நீ எந்த விதத்துல விருந்திலே பங்கு பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கிற, இந்த ஒரு காரியத்தை தான் வலியுறுத்துறார். நீ ஆயத்தமா இருக்கிறியா? ஆர் யூ ரெடி ஆர் நாட்? ஏங்க, இந்த 25வது அதிகாரத்துல இந்த ஊமையில ஆண்டவர் இது ஒன்னதான் திரும்ப திரும்ப பேசுறார். நீ ரெடியா இருக்கிறியா இல்லையா? இதை மாத்திரம் இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. வெளியே இருந்து பார்க்கும் பொழுது என்ன, இது வரவேற்கிற டீமுப்பா, 10 கன்னிகைகள், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ். எப்படி? ஞாயிற்றுக்கிழமை ஆனா எல்லாருக்கும் கையில பைபிள் இருக்குது, எல்லார் கையிலும் குர்தோல் இருக்குது, எல்லாரும் ஹோசன்னா 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 இன் தி ஹையஸ்ட். வெளியே இருந்து பார்க்கறவங்களாம் பார்ப்பாங்க, எல்லாப்பா எல்லாரும் விசுவாசிகள்ப்பா, இது ரட்சிக்கப்பட்ட கூட்டம்பா, இது ரத்தத்தினால கழுவப்பட்ட கூட்டம்பா. வெளியே இருந்து பார்க்கறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஐடென்டிட்டி கார்டு கொடுத்தாங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? பேரு கன்னிகை மணவாளனை வரவேற்கும் குழு. யாருக்கு தெரியுமா? 10 பேருக்கும். என்ன பரிதாபம் தெரியுமா? உலகத்தின் பார்வையில அவர் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்க, அவர் எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ் தான், அவர் எல்லாருக்கும் ஒரே அடையாளம் தான், அவர் எல்லாருக்கும் ஒரே பேர் தான். என்ன பண்றது? நாம பார்க்குற மாதிரி அவரு பார்க்கலையே. அவருடைய பார்வை முற்றிலும் அந்த ரங்கத்திலே கூட ஒவ்வொரு கிரியைகளையும் பார்க்கிறவரா இருக்கிறாரு. இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? வெளி உலகத்தின் தோற்றத்திற்கு 10 பேரும் ஒரே மாதிரி, இதுல 5 பேர் அவர்கள் தங்களோட எண்ணெய் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் எந்த வயசானாலும் இருந்துட்டு போட்டோம். இங்க கன்னிகள்னு சொன்ன உடனே நீங்க ஏதோ 18 வயசு பொண்ணு தான் நினைச்சிடக்கூடாது. நீங்க 65 வயசுல இருக்கலாம், 85 வயசுல இருக்கலாம், 90 வயசுல இருக்கலாம், 5 வயசுல இருக்கலாம். எல்லோரும் அந்த கூட்டத்திற்குள்ளாக வருகிறோம். யோசிச்சு பாருங்க. இவர்கள் தங்களுடைய நோக்கம் தவறினவர்கள் அல்ல. புத்தி இல்லாத கன்னிகைகள்னு போட்டிருக்குதே, இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு நோக்கம் சரியா தான் இருந்துச்சு. அந்த புத்தி இல்லாத கன்னிகள் 5ல் 1 அப்படி கூட்டிங்கன்னு வச்சிங்களா, கூப்பிட்டு உன் நோக்கம் என்ன? மணவாளன் வரப்போறாருப்பா, நாங்க அவரை எதிர்கொண்டு போகணும், நாங்க அவரை வரவேற்கணும், அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. நோக்கம் கரெக்டுங்க. ஒரே இடத்துல தான் இருந்தாங்க, ஒரே ட்ரெஸ் தான், அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஒன்று தான். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு 2 தீமோத்தேயு 3:5, அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். பிரதர் சிஸ்டர், வாழ்க்கையில பாருங்களேன், இந்த மாய்மாலம் ஒன்று இருக்கு, தெரியும்ல? நான் சொல்ற வார்த்தைகள் சில நேரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது முதல்ல எனக்காக தான் எடுத்துக்கிறேன். என்னுடைய அடையாளம் எல்லாமே ஒண்ணுங்க, அடையாளம் ஒண்ணு. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவரோடு எனக்கு இருக்கிற உறவு, அதுதான் ரொம்ப பிரச்சனை. மெசேஜ் பைபிள் சொல்லும்பொழுது சொல்லுது, 5 were silly and 5 were smart. 5 பேர் புத்தி கெட்டதுங்க, 5 பேர் ரொம்ப ஸ்மார்ட், புத்திசாலிகளாக இருந்தார்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, பட் only 5 of them were wise enough to fill their lamps with oil, while the other 5 were foolish and forgot. பிரச்சனை எங்க தெரியுமா தொடங்குச்சு? 5வது வசனம் 25:5 எடுங்க எல்லாருமே. 1லிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை.
4வது வசனம், புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். 5வது வசனம், மணவாளன் வர தாமதித்த போது அவர் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லாருமே தூங்க தான் செஞ்சாங்க. 5வது வசனம் சொல்லுது, மணவாளன் வர தாமதித்த பொழுது. தாமதம் ரொம்ப டேஞ்சர், தெரியும்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில இடத்துல ஜெபத்துக்கு பதில் வர தாமதம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், தப்பான முடிவு எடுத்துருவோம். நல்ல எக்ஸாம்பிளாக சொல்கிறதா இருந்தால், யாத்திரா 32வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், மலைக்கு மேலே வாப்பா, உனக்கு கட்டளை தர்றேன் வா. இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? நமக்கு தான் உதாரணமாக எழுதி வச்சிருக்கிறாரு. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மலைக்கு மேலே போயிட்டு வேதம் சொல்லுகிறது, மோசே இறங்கி வர தாமதிக்கிறதை கண்டுபிடித்து ஜனங்களாம் சொல்லிட்டாங்க, எங்களை நடத்திட்டு வந்தான மோசைக்கு அவனுக்கு என்ன நடந்துச்சோ எங்களுக்கு தெரியாதுப்பா, எங்களுக்கு முன்னால் போகிறதுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணும். எல்லாரும் காலத்தில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்தாங்க. மோசே மலையிலிருந்து வர தாமதிக்கிறதை கண்ட உடனே ராங் டிசிஷன். சவுல்ட்ட சாமுவேல் சொன்னா 7 நாள் காத்துருன்னா, கடைசி நிமிஷம் கொஞ்சம் தாமதம். பிரதர், யாரெல்லாம் தாமதத்தோடு உட்கார்ந்துட்டு ராங்கான முடிவு எடுக்கலான்னு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அது தாமதித்தாலும் நிச்சயம் வரும். குறித்த காலத்துக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் நிறைவேறும். அது தாமதிக்காது. ஆமென். தாமதிச்சா கூட காத்திருன்னு வசனம் சொல்லுது. அது நிச்சயம் வரும். அது தாமதிப்பது இல்லை, உன் பறவையில் தான் அது தாமதம். ஆண்டவருக்கு தெரியும் மேலே போனோமே மோசே எப்போ கொண்டு வரணும்னு கீழேன்னு. தவறான முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சவுலுக்கிட்ட சொன்ன சாமுவேலுக்கு தேவனாக இருக்கிறவருக்கு தெரியும் எப்போ பலி செலுத்தணும், எப்போது பெலிஸ்தருடைய கொட்டத்தை அடக்கணும்னு. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் போகிறேன், சீக்கிரத்தில் வரேன்னு சொல்லிட்டு போனார்ல, அவருக்கு தெரியும் எப்போ வரணும்னு சொல்லிட்டு. எப்போ வரணும் அவருக்கு தெரியும். நாம் செய்ய வேண்டியது, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாக இருக்கணும். அவர் வேலை அவருடைய வருகை தாமதிச்சுன்னா, இங்கே நம்ம கண்ணை மூடி பரலோகமே என் சொந்தமேன்னு பாடினா கூட கண்டிப்பாக அவருடைய முகத்தை நான் போய் தரிசிப்பேன் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருந்தாகணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதை ஒரு நாள் மறந்துடவே கூடாது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இவர் வர தாமதிக்கிறதை அவர்கள் கண்ட உடனே எல்லாரும் தூங்கிட்டாங்க. செய்திக்கு வர்றேன். பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ இந்த கனிகளுக்கு இருந்த வேலை, இப்போ மணவாளன் வர்றாருன்னு ஒரு சத்தம், எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. எழுந்துட்டு இப்போம்பா மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சினா வண்டி ஸ்டார்ட் ஆகலை, விளக்கு எரியலை. எல்லாரும் திரியெல்லாம் அப்படி ட்ரிம் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவர்களுக்கு 5 பேருக்கு மறுபடியும் அந்த தீவெட்டி எரியலை. இவங்க 5 பேர்கிட்ட போய் கேட்குறாங்க, கொஞ்சம் என்னைய கடனா குடியும்னு சொல்லிட்டான், உனக்கு கொடுத்தா எனக்கு இல்லாமல் போயிட போகுது, அதனால் நீயே போய் வாங்கிக்கன்னு போனான். இவங்க எண்ணெயை கடையில் போய் வாங்கணும்னு போனாங்க. அவ்வளோதான். அந்த கேப்பில் மணவாளன் வந்துட்டார். இவங்கெல்லாம் உள்ள ரூம்குள்ளே போயிட்டாங்க. இவர்கள் தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ, கவனிங்க, எதற்காக அழைக்கப்பட்டார்களோ, எதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தார்களோ, அந்த நல்ல வாய்ப்பை அவங்களுக்கு இறந்தாங்க. சரி, இப்போ இந்த 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள் போட்டிருக்குல்ல, மணவாளனோடு அறையிலே பிரவேசிப்பதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டும், மணவாளனோடு அறையிலே பிரவேசிப்பதற்கு, கல்யாண விருந்தை புசிப்பதற்கு அவர்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளை தேவன் தாராளமாய் வழங்கியிருந்த பொழுதும் இவர்கள் ஏன் தெரியுமா இழந்தாங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப அவசியம். முதலாவது அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னும் டைம் வரலைன்னு நினச்சது. இன்னும் டைம் வரலை. நான் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசத்தான் செய்கிறார். தேவ செய்தியில் வேதத்தை வாசிக்கும் பொழுது எச்சரிக்கை தான் செய்கிறாரே, கொஞ்சம் செட்டரேட் பண்ணிக்கோ, நீ பண்ணிக்கோ. வாலிப பிள்ளைங்க கவனி, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பேசும் பொழுது உனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வரத்தான் செய்யுது. உனக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜபங்கள் பின்னால் இருந்து கிரியை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு பார்த்துக்கல. இன்னொரு நாள் விசுவாசிகளுக்கு என்ன, இயேசு வராருன்னு தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். சில பேர் எப்படி தெரியுமா, இன்னைக்கு இந்த பிளானை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாமே. ஆவியானவர் சொல்லுவார், கொஞ்ச நேரம் ஜெபத்தில் இருறேன், உனக்கு காரியங்கள்லாம் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இவங்க சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், என்ன பண்ணுறது, இன்னும் வேலை வரல, அப்புறம் பார்த்துக்கலாம். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 27:1, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பது நீ அறியாயே.
ஒரு நாள் என்ன கொண்டு வரணும் உனக்கு தெரியாத, அன்னன்னைக்கு தேவ சித்தத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுத்துரு. உன் சுய புத்தியில சாயாத, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாரு. அவர் காரியத்தை வாய்க்க போனார், அவர் உனக்கு போதிப்பார், அவர் நீ என்ன செய்யணும்னு உனக்கு அறிவுறுத்துவாரு. நீ அதை செய்யலாமே, நீ செய்யலாமே. இவங்க நினைச்சாங்க இன்னும் வேலை வரவில்லை. அப்படி வாங்க, எபேசியர் 5வது அதிகாரம் என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். நான் வாசிக்கிறேன் 15 இருந்து. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு அவர். எபேசியர் 5வது அதிகாரம் 10 இருந்தே நம்ம வாசிடலாம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதிச்சு பார்க்குறோமா? இங்கே தான் இருக்கிறவங்களும் கருங்கொடுத்துற அலையில சொல்லுங்க. நீங்க 4 பேர் பேச உட்காரன்னு வச்சுக்கிங்களேன். அப்பா நம்ம பேச போறோம், முதல்ல எடுத்துக்குவோம். நான் யாருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். 4 பேர் யார் பேச போறோம் அப்படி தொடங்கும் பொழுது, இங்க பாரு நம்ம பேசுறோம், இது கர்த்தருக்கு பிரியமானு கொஞ்சம் சோதிச்சு பார்த்துறது நல்லது. நான் பார்க்க போறேன், நான் பார்க்கறது கர்த்தருக்கு பிரியமா, அதை கொஞ்சம் நான் சோதிச்சு பார்க்க போறேன். நான் கேட்குறேன், நான் கேட்கறது சமீபத்தில் நண்பர்களாக சில பேர் கூடியிருந்தோம், ஊழியம் செய்கிறவங்க எல்லாருமே. அவர் சொன்னார், இந்த பாட்டு கேட்குறது தான் என்னால் விடவே முடியல. பாட்டுனா என்ன பாட்டு? ஆமாம், ரசிக்க போகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் கேட்டு இருந்தோம், மியூசிக் லவ்வர் அவர். அவர் சொன்னார், அது மட்டும் தான் பிரதர் என்னால் விடவே முடியல. அப்பப்போ ஹெட்செட்டை மாட்டிட்டு சும்மா அப்படி இசையிலே லயித்து போயிடுறேன். கர்த்தருக்கு பிரியமான மட்டும் கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பவுல் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார். வாசிங்க எல்லாரும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படுத்தல் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். ஒன்று கூட வெளியே வராமல் இருக்காது, எல்லாம் வெளியே தெரியும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்டே நாம போய் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே தூங்குற என்ன நீர் எழுப்புன்னு கேட்கிறோம். ஆண்டவரே நான் தூங்குற நீர் என்ன எழுப்பும். வசனம் சொல்லுது, நீ எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். நீ மரித்தோர்ல இருந்து, மரித்தோர் தான் என்ன, செத்த கிரியில் விட்டு நீ எழுந்துரு. இப்போ 15வது வசனம் பாருங்க. எல்லாருக்கும் சொல்றார், விசுவாசிகளுக்கு சொல்றார். மறுபடியும் சொல்றார், அவிசுவாசிகளுக்கு அல்ல, அவர் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் என்னென்ன வேர்டெல்லாம் பாருங்க. ஞானமற்றவர்கள், இங்க நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. இதெல்லாம் டெய்லி பண்ணணுமா? ஆனால் பண்ணுறோமா இல்லையான்னு நம்ம தான் யோசிக்கணும். சங்கீதங்களினாலும் கீர்த்தங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதும் 24/7 எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பழையத்தோட ஒருத்தர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தர் போதும். இதோட நிறுத்திப்போம். இப்போ ஞானமுள்ள மனைவிகள், ஞானமுள்ள கணவன்மார், அதையும் சொல்லிடணும். பின்னால் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து உங்கள் மனைவி முன்னால் உட்கார வச்சுட்டு அல்லது கணவனை முன்னால் உட்கார வச்சுட்டு, எப்பா இந்த போர்ஷனை நான் வாசிக்கிறேன், அந்த போர்ஷனை நீங்கள் வாசிங்கன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி வாசிக்கங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? ஞானம் உள்ளவர்கள் இப்படி தான் நடப்பாங்க. என்ன எடுக்கணும் என்ன எடுக்கணும் போட்டிருக்குது, அது என்ன பிரதர் என்ன எடுக்கிறது, எந்த கடையில் போய் எண்ணெயை வாங்குறது? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். கையில் பைபிள் இருக்கு, அதுபடி நடக்கலை, அவ்வளவுதான். புரியுதா இப்போ உங்களுக்கு? பரிசுத்த ஆவி நிறைவு அதெல்லாம் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா வசனத்தின்படி நடக்கிறதுக்கு போதிப்பார். நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? கட்டளையே விளக்கு, விளக்கு கையில் இருக்கு, விளக்கு கையில் இருக்கு, ஆனால் கொண்டு உள்ள ஊத்துறது தான் தப்பா. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது ஒரு வசனத்தை எழுதுவார். அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாமா? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், கோணலும் மாறுபாடான சந்ததியிலே நீங்கள் ஒழுங்காக நடந்துக்க, புத்தி உள்ளவனா நடந்துக்க, அதான் பின்னால் எழுதிட்டு வர்றார்.
ஏங்க ஜீவ வசனத்தை பிடிச்சிருக்கிறோம். எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு. மொபைல் பைபிள் இருக்கு, மெசேஜ் பைபிள் இருக்கு, லிவிங் பைபிள் இருக்கு, என்கேஜேவி இருக்கு, கேஜேவி இருக்குது, ரேக் ஃபுல்லா பைபிள், 1000 வெர்ஷன் இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கிட்ட நீ பவுல் சொல்றாரு, சுடர்களை போல பிரகாசிக்கிற அனுபவம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். எதை தெரியுமா பவுல் அன்னைக்கு ரோமர்கள் ரன்னிங்கில் ஓடணும்னா கையில் டார்ச்சு, அந்த டார்ச்சில் நெருப்பு எரியலைன்னா அவன் ஓடுற ஓட்டம் வேஸ்ட் ஆயிரும், அவுட்டுன்னு அர்த்தம். அதை வச்சு தான் பவுல் எழுதுறாரு, நீ கையில் டார்ச்சை பிடிச்சிருக்கிற, அது கொஞ்சம் எரியட்டும், வாழ்க்கை கொஞ்சம் பிரகாசிக்கட்டுமே. ஆண்டவர் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது அப்படிதான் சொன்னாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில், நான் சீக்கிரத்தில் வந்து உன் விளக்கு தண்டை உன்னை விட்டு நீக்கிடுவேன்ட்டாரு. லேம்பு ஸ்டாண்ட் இருக்குது, எரியாம இருந்த என்ன பிரயோஜனம்? எரியாம இருந்த என்ன பிரயோஜனம்? அவர் சொல்றாரு, நான் வந்தேன் காலில் தட்டி விட்டுருவோம் போ அப்படின்ட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? விளக்கு இருக்குது ஆண்டவரே, கையில் தீப்பந்தம் இருக்குது ஆண்டவரே. அதனால தானே தெரியல நம்ம ஆளுங்களாம் இன்னைக்கு சர்ச்சில் எல்லாம் டெம்பரரியாகவே புகையை போடு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக தான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே, அது உண்மையை தான் பேசுகிறேன், ஒன்றும் போய் பேசலை. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்தியா மேப்பை போட்டு எல்லாரும் உள்ள நின்று தீயை கொளுத்துறாங்க. இந்தியாவில் எழுப்புதல் தீ வரணுமா? அட பாவமே. பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் இந்தியா மேப்பை போட்டு உள்ள நின்று தீயை கொளுத்துறாங்க. ஆண்டவர் எழுப்புதல் தீ பற்றி எறியணும்னு. ஆண்டவர் சொல்லுவார், உள்ள என்ன இருக்குதா பாரு, என்ன இருக்குதா பாரு. இது இந்த விளக்கத்தை நான் வந்து தட்டிடுவேன். நீ எந்த நிலைமையில இருந்து விழுந்தி அந்த நிலைக்கு நீ மரணம் திரும்பலன்னா உன்னோட விளக்கு தண்டு அல்லது நீ கையில் வச்சிருக்கிற தீவெட்டி வேஸ்ட்டு, உன்னோட வாழ்க்கை பிரகாசிக்கிறதாக இருக்கணும். ஆனால் நமக்கு மட்டும் மனசே இல்லை. என்ன தெரியுமா நினைக்கிறோம், பிரதர் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். விசுவாசிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வரணும் ஆண்டவரோட நெருங்கணும்னு தான் விருப்பம், ஆனால் அதுக்கு தடையா வேலை வந்துருது பாருங்க, நான் பார்க்குற பிஸ்னஸ் வந்துருது பாருங்க, என்னுடைய வருமானம் வந்துருது பாருங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த காரியம் வந்துருது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, புத்தி இல்லாத கன்னிகைகள் இவர்கள் யாரு தெரியுமா? நாம் எந்த காலத்திலே வாழ்கிறோம் என்பதை அறிந்தாலும் கூட அந்த காலத்தினுடைய தீவிரம் தெரியாமல் வாழுகிறவர்கள். அன்னைக்கு இருந்தவங்க அப்படிதான் நினைக்கிறேன், மணவாளனை வரவேற்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், ஆனா பார்த்துக்கலாம் விடு. பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது அதை தான் எழுதுறாரு. கொலோசியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் எழுதுறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையா இருக்கிறார். அவருடைய பொறுமை ஒரு நாள் அசட்டை பண்ணிடாதீங்க. அவர் எந்த நேரத்தில் வந்துடலாம், எந்த நேரத்தில் கதவு மூடுறாரோ மூடிடலாம். ஒருவராகிலும் அதற்கு தப்பி போகவே கூடாது. பாருங்க, 2வது இவர்களுக்குள்ள இருந்த பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? இவங்க ஒரு நாளும் தேவனோடு இருக்கிற அந்த உறவுல அவங்க சரியா இருக்கிறது இல்லை, ஆனா மற்றவங்கள்ட்ட இரவல் கேட்கறவங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, சில பேர் இன்னைக்கு தான் நிறைய பிளான்லாம் இருக்குதே, உங்க பிள்ளைங்களை இந்த பிளான்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதம் இருக்கும். நீ பிள்ளைக்கு ஜெபம் பண்ணியா? நான் ஜெபிக்க மாட்டேன் பிரதர். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. உண்மையை நான் சொல்றேன், என்கிட்ட சில பேர் சொல்றதுல உண்டு, பிரதர் வீட்டில் பிரச்சனை இருக்கு, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றாங்க. நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன், நீ? நான் கொஞ்சம் பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கிறேன் பிரதர். உண்மையாக சொல்கிறேன். இன்னைக்கு நான் சொல்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, நான் உண்மை சொல்லட்டா, நீங்கள் ஊழியக்காரங்கள்ட்ட போய் சொல்கிறீங்க, நீங்கள் என்கிட்டே சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நான் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், நாங்கள் எல்லாருமே பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க நல்ல எல்டர்ஸுங்களுக்காக நான் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாளும் தவறாமல் அவர்கள் ஜெபத்திற்காக விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கிற நல்ல பரிசுத்தவான்கள் இங்கே உண்டு. ஆனா உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு நாங்க ஜெபிக்கிறோம் பாருங்க, அதை விட 1 மடங்கு அதிகமா நீங்க ஜெபிக்கலன்னா உங்களுக்கு பதில் வரவே வராது. சும்மா வந்து இங்க வந்து ஐயா ஜெபிச்சார், ஆட்டுக்குட்டி ஜெபிச்சார், எவர்னா ஜெபிக்கட்டும். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைங்களுக்கு எங்கன்னா ஒரு பங்காளர் திட்டத்தில் சேர்த்து விட்டேன், ஐயா ஜெபிப்பார்னா ஆண்டவர் கேட்க மாட்டார். ஐயா ஜெபிக்கிறாரோ இல்லையா எனக்கு தெரியாது. உங்க பிள்ளைங்களுக்காக நடுராத்திரியில் எழுந்து நீ நதி எவ்வளவு கண்ணீர் விடுன்னு ஆண்டவர் சொன்ன பிறகு உங்க பிள்ளைங்களுக்காக, என் பிள்ளைங்களுக்காக நீங்களும் நானும் பாரப்பட்டு ஜெபிக்கிற மாதிரி ஒரு 3rd பர்சன் ஜெபிக்கவே முடியாதுங்க.
உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கணும். அபிஷேகத்தை எண்ணெய போய் இரவலா கடனை வாங்குற ஒருத்தர் கூட இந்த சபைக்குள்ள இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன். சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் எப்போ தெரியுமா ஜெபம் கேட்கப்படணும்? பஸ்டின் 10 சொட்டு கண்ணீர் விடுறான்னா உங்க வீட்டில் யாருக்கு பிரச்சனையோ, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவாய் போராடுகிறீர்களோ, நான் சொல்றேன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலவரப்படும். தேவன் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கண்டிப்பா கேட்கத்தான் செய்வார். ஆமென். இது ஒரு மனம். அபிஷேகத்தையே கடன் கேட்கறவங்க இவங்கெல்லாம். அபிஷேகத்தையே கடன் கேட்கறவங்க. கர்த்தருடைய கிருபையை ஒரு நாள் நீங்க கடன் கேட்டெல்லாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவனுக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை அவன் தான் பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் கரங்களை ஒருத்தர் சொல்லுவோமா? அன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் இருந்த பொழுது மண்ணை தாராளமா பொழிஞ்சுது. நானும் யோசிச்சு பார்த்தேன், இந்த மண்ணா பெஞ்சுத அப்படி எங்கங்க மரத்தில் இருந்தானா இப்படியே எடுத்துட்டு பறிச்சுட்டே போயிருக்கலாம். எல்லாரும் பறிச்சுட்டு போற. வேதம் சொல்லுகிறது அது தரையிலே கிடந்தது. எல்லாரும் போனா அங்க போய் இடுப்போலிலாம் ஒருத்தரும் பேசவே முடியாது. குனிஞ்சு உட்காந்து தாழ்மையா அதை எடுக்கணும். அது வீட்டுக்கார அம்மாவோ யாரு பிரெட் வின்னரோ அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்கவுங்க தான் சேர்க்கணும். மோசே எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை, மோசே கிட்ட போனா மோசே சொல்லுவாரு, என் காலையில மண்ணா வரல வந்துச்சு இல்ல, ஏன் எடுக்கல மோசே கேட்பார். உண்மைதானே? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும், ஆடு அடிக்கப்படணும். வேதம் சொல்கிறது அந்த வீட்டுக்கு தலைவன் எவனோ அவனே வீட்டில் பூசிக்கங்கப்பா. மோசே சொல்லிட்டாரு. அத்தனை லட்சம் குடும்பத்துக்கு போய் இவரு எங்க பூசிக்கிட்டு இருந்தாருன்னா அவ்வளோதான், சங்காரத்தன் வந்து எல்லாரும் காலி பண்ணி முடிச்சுட்டு போயிடுவான். இன்னைக்கு என்னமோ நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இரவலாக அபிஷேகத்தை கடன் வாங்கி கொள்ளலாம் என்று ஒருத்தரும் நினைக்க கூடாது. இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபிங்க. எவரோ ஒருத்தர் ஜெபிக்கணும். நான் சொன்னேன்ல, அந்த மிராக்கிள் நெட் டெலிவிஷனில் வேலை செய்யும் பொழுது வர்ற ஒவ்வொரு கடிதங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்கு என்க்ளோஸ் பண்ணியிருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஒரு 40 லிஸ்ட்டு. அதை பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும் இது ஜெபிக்கிற பார்ட்டி இல்லை. கஷ்டமாக இருக்குல்ல நான் உங்களுக்கு சொல்கிறது. பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு போங்க கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால முடக்குங்க. கண்டிப்பாக அபிஷேகம் இரவல் பெறப்படுகிறது இல்லை, ஒரு நாளும் அது பண்ணப்படவே படாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். 3வது இவர்கள் ஏன் தெரியுமா புத்தி இல்லாத கன்னிகைகள்? எப்படி தெரியுமா? அவருடைய வருகையில் ராஜா வந்தாலும் கூட அல்லது மணவாளன் வந்தாலும் கூட விட்டவங்க. இவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை அசட்டை செய்வதனுடைய பின் விளைவுகளை அறியாதவர்கள். இதான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய காரியத்தை அசட்டை செய்யற ஒவ்வொன்றிற்கும் ஒரு பின்விளைவு உண்டு. யோசிச்சு பாருங்களேன், இவர்கள் எது வரைக்கும் தெரியுமா வந்தாங்க? கதவு வரைக்கும் வந்துட்டாங்க. நான் நேற்று யோசிச்சு பார்த்தேன், இது எவ்வளவு பரிதாபமான நிலைமை. அன்றைக்கு ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. உதாரணத்திற்கு நோவா பேழை கட்டும் பொழுது கிட்டத்தட்ட 120 வருஷம் அவன் பேழை கட்டினான்னு சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்றாருல, அவன் இருக்க போற வருஷம் 120 வருஷம் தானே அப்படின்றாரு. 120 வருஷங்கள் பேழை கட்டினாங்க. 120 வருஷங்கள் அவன் பேழையை கட்டி 120 வருஷங்களும் அவன் நல்ல நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு போட்டிருக்கு. அவன் நீதியை பிரசங்கிக்க தான் செஞ்சான். ஐயோ வந்துருங்கன்னு. இவர்கள் அழிவு வருகிற வரையிலும் தங்களுடைய சுய காரியங்களே பார்த்துட்டு இருந்தவங்க. இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய காரியங்களை அசட்டை பண்ணினவர்கள். மறுபடியும் சொல்றேன், பேரு அடையாளம் எல்லாம் கன்னிகைகள். ஆனால் ஏன் தெரியுமா? கதவு வரைக்கும் வந்துட்டு, கதவு வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவா கெட்டின பேழையில கதவை அடைத்தாருன்னு போட்டிருக்கு. கர்த்தர் அடைச்சிட்டாரு. இவங்க வந்து தட்டுன்னு எத்தனை பேர் வெள்ளம் அப்படி மூழ்கடிக்கிறத பார்த்த உடனே கதவை தரங்க. நோ மனசுல நினைச்சிருப்பான், 120 வருஷம் உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன். 120 வருஷம் இந்த பேழை உன் பக்கத்துல தானே இருந்துச்சு. 120 வருஷம் பேழையினுடைய கதவு திறந்து தானே இருந்துச்சு. 120 வருஷம் தேவன் உனக்கு கிருபையாய் கொடுத்தாரு. பிரதர் சிஸ்டர் மறந்துடாதீங்க, அன்றைக்கு அவிசுவாசிகளுக்கு மத்தேயு 25வது அதிகாரத்தில் விசுவாசிகளுக்கு அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன்,
உன்னுடைய ராஜா கழுதின் மேல ஏறி வர்றாரு, அவர் நீதியுள்ளவர். அவிசுவாசிக்கு எந்த தராசோ அதே தராசு தான் விசுவாசிகளாகிய உங்களுக்கு எனக்கும். இதுல ஒரு நாள் ஒரு மாறுறது எல்லாம் மாறினா அவர் நீதியுள்ள ராஜா இல்லை. என்ன நடுவில் நமக்கு ஒரு பெரிய கிருபைனா ஆட்டுக்குட்டியான ஒரு சிந்தின ரத்தம். ஆமென். ஒவ்வொரு முறையும் ஐயா இந்த ரத்தத்தினால என்ன கழுவும் ஐயான்னு சொல்லிட்டு நல்மனம் பொருந்தி தேவனிடத்துல சேரதற்கு ஒரு வழி அவர் உண்டு பண்ணி வைத்த பொழுதும் ஆவிக்குரிய காரியங்கள் அப்படியே அசட்டை பண்ணி, அது வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், கர்த்தருக்கு எடுத்த காரியங்களா இருக்கட்டும், அது ஆழித்திற்கு ஆண்டவர் கொடுக்குற ஊழியங்களா இருக்கட்டும், எந்த ஊழியம் எல்லாருக்கும் ஊழியன் உடனே என்ன நினைப்பு, எல்லாரும் கையில மைக்க பிடிச்சி பேசணும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வேலையை வச்சிருப்பாரு. சபையில சேர் போடுற வேலை, இங்க ஒன்றும் சேர் போடுற வேலை எல்லாம் பெரிய வேலை இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சபையில சேர் போடுற வேலையை வச்சிருப்பாரு, 4 பேருக்கு 4 டிராக்ட் கொடுக்குற ஊழியம் வச்சிருப்பாரு. ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார் பிரதர், என்ன ஊழியம் பிரதர், எல்லாரும் கையில மைக்கு பிடிச்சி பேசுனா எல்லாரும் ஸ்டேஜில் நிற்க வேண்டியதான், நாங்களாம் கீழே போய் உட்காந்துக்க வேண்டியதான். ஐயா நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்குறோம். பிரதர் சிஸ்டர், ஆவிக்குரிய காரியங்களை ஒரு நாள் அசட்டை பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு கஷ்டமா இருந்தா எடுத்துங்க, எடுக்கலாம் விட்டுருங்க. காலையில் 8 மணிக்கு ஆராதனை. எத்தனை பேர் ஆன் டைமில் வர்றது கொஞ்சம் பிரயாசப்படுறோம், யோசிச்சு பாருங்க. போகிறோம்ல, ஆஃபீஸ் போகிறோம்ல, எல்லாம் போகிறோம். ஒருத்தட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது, போகிறோம்ல. ஒரு எம்எல்ஏட்ட போகிறோம், மினிஸ்டர்கிட்ட போகிறோம், ஆஃபீஸர்கிட்ட போகிறோம். 8 மணி 7:45 வாசலில் காத்திரல ராஜாதி ராஜா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார்ல, நம்ம இங்கே இடத்த தொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம நடுவில் வந்துடுறாருல்ல. நம்ம எத்தனை முறை அசட்டை பண்ணுறோம், யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும், ஆண்டவர் உதவி செய்யணும். ஆவிக்குரிய காரியங்களை நான் வெறுமனே இதை மாத்திரம் சொல்லலை. சில பேர் உலகத்தின் காரியங்கள்ல பாவத்திற்கு எடுத்த காரியங்கள் ரொம்ப சாதாரணமா. ஒரு முறை ஒரு வாலிபன் தனக்கு இருந்த சொத்தெல்லாம் வித்துக்கிட்டு இன்னொரு நாட்டில் போய் செட்டில் ஆகணும். அவன் சொத்தெல்லாம் விற்றான். எல்லாம் பணமும் பொண்ணமா எடுத்துட்டு போக முடியாது. இருக்கிறதுலையே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு டைமண்ட் ஒன்றா வாங்கினான். சரி, இதை கொண்டு போய் அந்த ஊரில் விற்றுட்டு நம்ம அங்கே செட்டில் ஆகிடலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்ததுலேயே மொத்த பொழைப்பு எல்லாம் சேர்த்து ஒரு டைமண்டை வாங்கிட்டான். கப்பலில் போயிட்டே இருந்தான். இப்படி எடுத்து பார்த்தான். எல்லாரும் சொன்னாங்க, ரொம்ப அழகாக இருக்குதுப்பா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க? இவனுக்கு அப்படியே வந்துச்சு பெருமை. அப்படி தூக்கி போட்டான், பிடிச்சான். எல்லாரும் கை தட்டினாங்க. இன்னும் கொஞ்சம் தூக்கி போட்டான், கை தட்டினாங்க. இப்படின்னா அவ்வளோதான், நடுக்கடலில் விழுந்துச்சு. இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம், தெரியும்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கிறோம். பாவத்தோடு விளையாடுறதா இருக்கட்டும், பார்த்துக்கலாம் பிரதர், இஷ்டம் போல வாழ்றது. இவர்களும் அப்படிதான், தெரியும்ல. ஏன் அவர்கள் ஒரே கூட்டத்தில் இருந்தும் ஒரே நோக்கத்தோட இருந்தும் ஒரே அடையாளம் இருந்தும் அவர்கள் புத்தி இல்லாத தேவர் சில்லின்னு போட்டிருக்கு. ஏன் தெரியுமா? முட்டாளுங்கன்னு போட்டிருக்குது. ஆவிக்குரிய காரியங்கள்லாம் அசட்டை பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம். இதுல என்ன அவ்வளவு பெரிய தீமை வந்துட போதா என்ன? இதனால ஆண்டவர்னு கோச்சிக்க போறாரா என்ன? எங்க திரும்பினாலும் கர்த்தர் நல்லவர், கிருபையில் வரும் தான் செய்தியை கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த ஒரு காரியத்துல கர்த்தர் கிருபையா இல்லாம போயிடுவாரா என்ன? நீங்க மறந்துடாதீங்க, 10 கன்னிகைகளுக்குமே மணவாளனுடைய வருகையும் கல்யாண விருந்தும் சமீபம் தெரியும். ஆனா 5 பேர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் தாங்கள் ஆயத்தமாக வேண்டிய காரியங்களையும் அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். எல்லாருக்கும் பரலோகம் போறதுக்கு ஆசைதான். பரலோகமே என் சொந்தமேன்னு இப்ப பாட்டெல்லாம் வேற ஹிட் ஆயிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ஆசை. ஆனா எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறாங்களோ இல்லையே எனக்கு தெரியல. இப்ப ஆண்டவர் ஆயத்தமாகிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். மார்க் 13:33 ஆண்டவர் சொல்றாருங்க, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 36வது வசனம், நீங்கள் நினையாத வேளையில் வீட்டு எஜமான் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். 37வது வசனம் ரொம்ப 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 பயம். 37வது வசனம் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். டீச்சர்கிட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். லூக்கா 21:36, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. இனி சம்பவிக்க போகிறோம் புரியுதில்ல? பிரதர் சொன்னார் பாருங்க, நான் ஒரு 500 ஏடு தூரத்தில் ட்ரோன் வந்து டொங்கு டொங்குன்னு விழுந்துச்சுன்னு. நமக்கு அதெல்லாம் கண்ணில் பார்க்கல நினைக்கிறேன். அதனால தான் நம்ம என்னமோ ரொம்ப லெத்தாஜிக்காக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த தீபாவளி பட்டாசு போட்டாலே காது ஒரு மாதிரி கிழியுது. ஆண்டவர் அந்த வார் எல்லாத்தையும் பேசிட்டு, பஞ்சம் கொலை எல்லாத்தையும் பேசிட்டு தான் சொல்றாரு,
லூக்கா 21:36 வாசிங்க இப்போ. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இதே வருகை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 24:42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் அங்கன்னு சொல்றார் விழித்திருங்கள். மத்தேயு 24:44 நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எண்ணெய் வாங்க போயிருந்த பொழுது மனுஷகுமாரன் வந்துட்டார். இந்த உணர்வு எப்போ தெரியுமா இருந்திருக்கணும்? கதவு அடைக்கப்பட்டுச்சு தெரியுமில்ல, அதுக்கு முன்னோட்டியே இருந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க உணர்வு அடைவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. எப்போ தெரியுமா? வாசல் அடைக்கப்பட்ட பிறகு. ஆனால் என்ன தெரியுமா துக்கம்? ஆண்டவர் நான் கதவை திறக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா கூட கொஞ்சம் மனசு ஆறி இருந்திருக்கும். அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? தங்கள் ஆவிக்குரிய காரியங்களை அசட்டை பண்ணுகிறவர்களை, காலத்தினுடைய அருமை அறிந்து வாழாதவர்களை பார்த்து என்ன தெரியுமா கர்த்தர் சொன்னார்? நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டார். ஆண்டவரே 24 hours நான் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பில் அட்டன் பண்ணேன். ஆண்டவரே நான் எவ்வளோ ஊழியம் செஞ்சேன் தெரியுமா? ஆண்டவரே நான் எவ்வளவோ கொடுத்தேன் தெரியுமா? ஆண்டவரே யாருப்பா நீ? எனக்கு தெரியவே தெரியும், உங்களை அறியன்ட்டார். யாருன்னே எனக்கு தெரியாது. பாருங்களேன், ஆண்டவரால் அறியப்படாமலே இன்னைக்கு சபன்ற கூட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரால் அறியப்படாமலே இன்னைக்கு நம்ம விசுவாசி என்ற போர்வைகள் இருக்கிறோம் தெரியுமா? தேவன் இவன் என் புள்ள, என்னுடைய விசுவாசின்னு, இது என்னோட மந்தையின் ஆடுன்னு அவரால் அறியப்படாத நிலைமையில், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் நான் உங்களை அறியன்னு சொல்லும் பொழுது நடக்க ஒன்று கூட எனக்கு பிடிக்கலன்ட்டார். யாரை பற்றி தெரியுமா சொன்னார்? அவர்களுக்கு கன்னிகைகள் என்று பெயர் கொடுக்கப்பட்டோம். காலத்தினுடைய அருமை தெரியணும் பிரதர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த டைட்டானிக் கப்பல் சம்பவத்தை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. டைட்டானிக் கப்பல் சம்பவத்தை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். 1912 ஏப்ரல் மாதம் 10 அது கிளம்புச்சு. 14 அது கடலில் மூழ்க ஆரம்பித்தது. கடலில் மூழ்கும் பொழுது 4 நாள் தான் அதுக்கு ஆயுஷ் நாள். உலகத்தில் எந்த சக்தியும் மூழ்கடிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட கப்பல். இப்போ கப்பல் மூழ்கிட்டு இருக்கும் பொழுது முதலாவது பெண்கள், ஏன்னா லைஃப் போட் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு, உயிர் காக்கும் படகு. முதல்ல பெண்கள் குழந்தைகள் தான் போகணும்னு முதல்ல சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஓடி போய் அடிச்சுட்டு ஏறினாங்க. இப்போ கப்பல் ஏறக்கு முன்னாடி ஒரு இளம்பெண் ஓடி போய் அந்த லைஃப் போட்டை ஓட்டுனவர்கிட்ட போய் சொன்னா, ஒரு 3 நிமிஷம் எனக்கு நீ டைம் கொடு. பெரிய வாக்குவாதம். நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்போ அந்த போட்டை ஓட்டின மனுஷன் சொன்னார், உனக்கு 3 நிமிஷம் தான் நான் டைம் கொடுப்பேன். 3 நிமிஷம் நீ அதுக்குள்ளே திரும்பலான்னு நான் போட்டை எடுத்துகிட்டு போயிடுவேன். 3 நிமிஷம் டைம் கொடு. ஓடுனான், ரூமுக்கு ஓடுனான். கப்பல் அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஷேப் மாறி நிற்கிது. உடஞ்ச கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்குது. அங்கே விளக்குகள்லாம் அணைஞ்சிட்டு இருக்குது, அணைய தொடங்குது ஒவ்வொரு இடமா. இவன் ஓடுனான். ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா வைடூர் நகைகள்லாம் சதுரி கிடந்துச்சு. வாட்சஸ், எக்ஸ்பென்சிவ் வாட்சஸ் சதுரி கிடஞ்சது. ஓடுனா. இவ தன்னுடைய அறைக்குள் ஓடி போனால் அவ கொண்டு போன பொருளே தங்கம் வெள்ளி அப்படி கிடக்குது. ஏன்னா தங்களுடைய பணக்கார பகட்டை காண்பிக்கிறதுக்கு அன்னைக்கு அதில் முதல்ல ட்ராவல் பண்ணுறதே பெரிய பெருமையாக நினச்சிட்டு போன செல்வந்தர்கள் ஏராளம் உண்டு. அவங்களுக்காகவே டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணப்பட்டுச்சு. ஆங்காங்கே பொருள் எல்லாம் பணம்லாம் சதறி கிடக்குது. இவ அறைக்கு ஓடி போனால் 3 நிமிஷம் பெர்மிஷன் கேட்டுட்டு அவள் அங்கே போய் எடுத்தது என்ன தெரியுமா? தன்னிடத்தில் இருந்த 3 ஆரஞ்சு பழங்களை எடுத்தாள். ஆரஞ்சு பழம், 3 ஆரஞ்சு பழங்களை எடுத்தா. இது நடந்த சம்பவம். எடுத்தா, நான் இங்கேருந்து தப்பி போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இது பிரயோஜனப்படுமேனு 3 ஆரஞ்சு பழங்களை எடுத்துகிட்டு ஓடி வந்தா. கரெக்டாக படகு கிளம்ப ஆயத்தமாக இருந்துச்சு. போனால் அவள் தப்பிட்டா. வாழ்க்கையில் சில நேரத்தில் இன்னைக்கு எதெல்லாம் பெருசாக நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமலே போயிரும். தெரியும்ல, அவருடைய வருகையில் நாம் எதை சாதிச்சோமோ அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லாமல் போயிடும். எது அவசியம் தெரியுமா? அவருடைய வசனத்தை பிடிச்சிட்டு சாட்சியாக வாழ்கிறது மட்டும்தான் பிரதர். வேதம் சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். பவுல் சொல்றாரு, உங்களை பார்க்கும்பொழுது தான் அவருடைய வருகையில்
நான் வீணாக ஓடினதும் விருதாவாக பிரயாசப்பட்டதுன்ற மகிழ்ச்சி உண்டாகும். இன்னொரு விதத்தில் சொல்றதா இருந்தா, திறக்கப்பட்ட கதவுக்குள்ள பவுலும் இருப்பாரு, திறக்கப்பட்ட கதவுக்குள்ள விருந்து சாலைக்குள்ள நீங்களும் நானும் கூட போயிருப்போம். பிரதர், நீங்க பண்ற ஜெபத்தை ஒருவேளை வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்ணலாம். நான் ஜெபிக்க முடியாதுங்க, ரெஃப்யூஸ் பண்ணிக்கங்க. நான் வேதம் வாசிக்க முடியாது, ரெஃப்யூஸ் பண்ணிக்கங்க. நான் ஊழியம் செய்ய முடியாது, ரெஃப்யூஸ் பண்ணிக்கங்க. அவரை சந்திக்க முடியாது மட்டும் ஒருத்தர் ரெஃப்யூஸ் பண்ணவே முடியாது. அவருடைய வருகை நான் பார்க்க மாட்டாங்க. உலகத்தில் ஒரு மனிதனும் அதை தடுக்கவே முடியாது. இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட தடுக்க முடியாது, அதுக்கு தப்பி போகவே முடியாது. நீங்களும் நானும் மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாகுங்கிற சத்தம் வேதம் சொல்லுகிறது. வருகிறார், எக்காலம் துணிக்கும், கேட்போம், எல்லார் காதுகளிலும் விழும். ஆனால் எத்தனை பேர் அவரோடு மனவரைக்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோன்னு தான் எனக்கு தெரியல. இன்னைக்கு அசட்டை பண்ணுற காரியங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே சீர்பொருந்த பண்ணுங்க. இன்னைக்கு ஹோலி வீக் ஏதோ 40 நாள் அப்படியே துக்கம் அனுசரிக்கிறது, அந்த வேஷம் நமக்கு வேண்டவே வேண்டாம். 365 நாட்களும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்யட்டும். ஆமென். 365 நாட்கள் அவரை கனம் பண்ணுவோம், 365 நாட்கள் அவரோடு கூட நெருங்குவோம். அவருடைய வருகை சமீபம். ஆமென். அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக கழுதின் மேலே வந்தவருக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட பேர் என்ன தெரியுமா? நீதி உள்ளவர். நீதி உள்ளவர் இஸ் ஜஸ்ட். அவர் நீதி உள்ளவர். வர்றார் சீக்கிரம். எல்லாரும் எழுந்து நிற்போம், திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஐயா, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தார், எங்களுக்கு கிருபை தார். எல்லாரும் கேளுங்க. நான் புத்தியுள்ள கனிகள்ன்ற பட்டியலில் இருக்கிறதுக்கு நீர் எனக்கு கிருபை தார் ஐயா. நான் அந்த பட்டியலில் இருக்கணும், அந்த லிஸ்ட்டில் நான் இருக்கணும். நான் போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்கள் வருகையில் நான் கைவிடப்பட்டவளாக நான் இருந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கேளுங்க. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கி நம்முடைய ப்ரையாரிட்டியில் எதெல்லாம் முன்னால் இருக்குது, எதெல்லாம் முன்னால் இல்லை, ஆண்டவர் நமக்கு உணர்த்திட்டும். பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியங்களை உணர்த்துறாரோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட திரும்பிடுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் என்ன கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம், வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பார், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவார். எதை விதைத்தாயோ அதை அறுப்பார், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பியே தப்பிடுவார்.
சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு வருகிறார். இதோ மணவாளன் வருகிறார். இந்த ஒரு சத்தத்துக்காக தான் நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கிறோம். இயேசுடைய வருகை எதிர்பார்த்து அவர் ராஜான்னு சொல்லியும் கூட மிஸ் பண்ண இஸ்ரவேலர் போல நம்ம இருக்கவே கூடாது. பாருங்க, அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர். இந்த நீதியுள்ள நியாயாதிபதி வரப்போறார். மறுபடியும் சொல்றேன், சீக்கிரத்துல வர்றார். நாம ஒருவேளை அவிசுவாசிகள் கூட்டத்தில் இருந்தா பரவாயில்ல, கன்னிகைகள் கூட்டத்தில் இருக்கிறோம். கன்னிகைகள் கூட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே காலத்தினுடைய அருமை அறிந்து வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய். வேதம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிங்க. இன்னும் அவர்கிட்ட நெருங்குங்க. எதெல்லாம் அவருக்கு பிரியம் இல்லையோ சோதிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுருங்க. அவருக்கு பிரியமானது என்னன்னு சோதிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் இதற்காக கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருங்க. நம்முடைய சபையில ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூடாது. திரும்ப சொல்றேன், நமக்கு எல்லா காரியங்கள்லாம் வேணும், இல்லைன்னு சொல்லல. பிழைப்பு கிடத்த காரியம் இருக்குது, அது இருக்கட்டும், அது நடத்துவார். அதை செய்யணும். ஒருத்தர் கூட வேலைக்கு போகாமலாம் இருக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவ எல்லாவற்றையும் முன்னுரிமை ஒன்று இருக்கு பாருங்க, ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. வருகைக்கு ஆயத்தப்படுறதா இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே குடும்பமா உம்மை தேட எங்களை நாங்கள் படைக்கிறோம் ஐயா. ஜெபிக்க உங்களோட நெருங்க படைக்கிறோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய திருப்பந்தியில நாம பங்கு பெற போறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஒரு விஷயம், ரத்தத்தினால என்னை கழுவும். நான் எத்தனையோ ஆவிக்குரிய காரியங்கள் அசட்டை பண்ணியிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் நம்ம விசுவாசிகள் கூட்டத்தில் இருந்து கிறிஸ்தவன் சொல்லி அது வருகையில் நம்ம கைவிடப்படுவோம். அதை விட பரிதப்படத்தக்க காரியம் உலகத்தில் இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சமீபமாக இருக்கல, அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இப்பதான் அனுக்கிற காலம், இப்படிதான் ரட்சணை நாள். நான் மறுபடியும் சொல்றேன், இதுதான் அனுக்கிற காலம். இனி காலம் செல்லாது. நம்ம பக்கத்துல வந்துட்டோம். அவரும் வந்துட்டாரு. அவர் சொன்னார், இவையெல்லாம் சம்பவிக்கிறதை காணும் பொழுது இதோ அவர் சமீபமாய் வாசல் அண்டையில வந்துட்டாருன்னு கொஞ்சம் உணர்வடைங்க. கர்த்தர் தாமே அவருடைய திருச்சலத்தை நமக்காக புசிக்க கொடுத்து, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக பானம் பண்ண கொடுத்தபடி நான் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவருடைய வருகைக்கென்று நம்மளை ஆயத்தப்பட தேவையான சகல கிருபைகளையும் அவர் தருகிறபடி நான் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல, கர்த்தர் எல்லா விஷயத்திலும் உனக்கு புத்தியை தந்தருள்வாராக அப்படின்னு எழுதுறார். ஆண்டவர் தான் நமக்கு புத்தியாய் நடந்து கொள்ள உதவி செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் தான் அதுக்கு கிருபைகளை தரணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருகிறபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்றைக்கு நாம எடுத்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் உறுதியாக இதுல நிற்கிற கர்த்தர் உதவி செய்கிறபடினால எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற இயேசு அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எல்லாத்துக்கும் மேல அவர் மனுஷகுமாரன், எஜமான், வீட்டெஜமான், எல்லாத்துக்கும் மேல நம்முடைய மணவாளன் அவர். ஆமென். நம்முடைய மணவாளன். ஏன் சொல்லுங்க, ஏன் மணவாளன் அவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய மணவாளன். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் கூட கர்த்தாவே உம்மோடு நெருங்கிருக்கு எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்கப்பா. வந்த ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கி இருக்கட்டும். இன்னைக்கு வர முடியாதவங்க நினைக்கிறோம், கர்த்தர் அவரோடும் இருப்பிறாக. என்ன சூழ்நிலையோ தெரியாத சூழ்நிலையில மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் சபை உமக்கு முன்பதாக
கரை திரை இல்லாத ஒரு உத்தம மனவாட்டியாய் திகழ அடியானுக்கு வேண்டிய கிருபையிலே தாரும். சபையில ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் தேவனை கிருபையிலே தாருவீர்கள், நடத்துவீராக. உமக்கு நன்றி 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 நன்றி. நீர் உயர்ந்த இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் ஆராதனையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆசீர்வதி இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒருவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சி, விடுதலை எல்லாவற்றிற்கு மேலாக அவருடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமான நல்ல ஞானத்தை தெளிவையும் தந்தருவாராக. ஆமென்.